பல நாட்களாக பொய் சொல்லி ஏமாற்றி வந்த மஹிந்த ராஜபக்சவும் அவருடைய குடும்பமும் குறிப்பாக வீடில்லை என்று சொல்லி வந்தார்கள். இப்போது கொழும்பிலே அவர்களுக்கு சொந்தமான 400 மில்லியன்கள் பெறுமதியான வீடு இருக்கின்றது என்ற அடிப்படையிலான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. நாளைய தினம் அல்லது இந்த வாரத்திற்குள்ளே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி கைது செய்யப்படலாம் என்ற செய்திகளும் தீவிரமாக பேசப்பட ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் மஹிந்த ராஜபக்ச 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்றது முதற்கொண்டு 2015க்கு இடைப்பட்ட காலப்பகுதிக்குள்ளே அவருக்கு கீழே இருந்த அதிகாரிகள் கோட்டாபய ராஜபக்ச உட்பட எல்லா அதிகாரிகளையும் விசாரிக்க வேண்டும். காரணம், இவர்கள் திடீரென பணக்காரனாகி இருக்கின்றார்கள், உடனடியாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று இப்போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த மஹிந்த ராஜபக்ச தொடர்பாக இன்னும் ஒரு சர்ச்சை ஒன்று இப்போது எழுந்திருக்கின்றது. காரணம் என்று பார்க்கின்ற போது அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வீடுகளை, அதாவது அவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீடுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இதனால் முன்னாள் ஜனாதிபதிகள் பலரும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருந்த வீட்டை விட்டு வெளியேறி அவர்களுடைய சொந்த இல்லங்களுக்கே சென்று விட்டார்கள். இதிலே பேசப்பட்ட விடயம் என்னவோ மஹிந்த ராஜபக்சவுடைய வீட்டு விடயம்தான். எனவே மஹிந்த ராஜபக்சவை வெளியேற்றி விட்டார்கள், அவருக்கு கொழும்பிலே இருக்க வீடில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ஒரு விடயம் வெளிவந்திருக்கின்றது. அதுவும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த முறைப்பாடு தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஏற்கனவே விசாரணைகளை நடத்த ஆரம்பித்து விட்டார்களாம். அதாவது மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு, மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி சிரந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு இந்த டொரிங்டன் மாவத்தை பகுதியிலே, கொழும்பு 5 டொரிங்டன் மாவத்தை பகுதியிலே அமைந்திருக்கின்றதாம். இந்த வீட்டிலே ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச வருவதற்கு முன்னர் 2001ஆம் ஆண்டு தொடக்கம், அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலப்பகுதியிலிருந்து 2001ஆம் ஆண்டு தொடக்கம் 2005ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்திலே அந்த வீட்டிலே மஹிந்த ராஜபக்ச வசித்து வந்தாராம் தன்னுடைய குடும்பத்தோடு. 2005 அவர் ஜனாதிபதியான பின்னர் தான் இந்த விஜயராம மாவத்தைக்கு குடி புகுந்திருக்கின்றார். அதாவது இப்போது அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிய அந்த விஜயராம மாவத்தை வீட்டுக்கு வந்திருக்கின்றாராம். அதற்கு முன்னர் அவர் கிட்ட 4 வருடங்கள் வரையிலே இந்த கொழும்பு 5லே உள்ள டொரிங்டன் மாவட்டத்திலே தான் தங்கி இருந்திருக்கின்றார். பின்னர் அவர் ஜனாதிபதி ஆனதன் பின்னர் அந்த வீட்டை மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி சிரந்தி ராஜபக்சவுடைய பெயருக்கு மாற்றி இருக்கின்றார்கள். இதற்கு 400 மில்லியன்கள் வரையிலே செலவழிக்கப்பட்டிருக்கிற வீட்டை வாங்குவதற்கு இந்த பணம் எப்படி வந்தது என்ற ஒரு கேள்விதான் இப்போது தீயாக பேசப்படுகின்றது. காரணம், மஹிந்த ராஜபக்சவுக்கு 400 மில்லியன் பணம் எப்படி வந்தது? அதுவும் இந்த வீடு கொள்முதல் விடயத்திலும் மோசடி இடம்பெற்றிருக்கின்றதாம். இந்த வீடாம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரிந்தவரை, அதாவது ரணில் விக்ரமசிங்கவுடைய ஒரு நண்பருடைய வீடாம். இந்த வீட்டை மஹிந்தவுக்கு கொடுக்கும்படி ரணில் விக்ரமசிங்க தான் பரிந்துரை செய்திருக்கின்றார். ஆனால் பிற்பட்ட காலங்களிலே ரணில் விக்ரமசிங்க பரிந்துரை செய்த அந்த நபரிடமிருந்து மஹிந்த ஜனாதிபதியானதன் பின்னர் அந்த வீட்டை வலுக்கட்டாயமாக புடுங்கி எடுத்திருக்கின்றார்கள். அதுவும் குறைந்த பணத்தை கொடுத்து அவரை அச்சுறுத்தி அந்த வீடு கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டது. எனவே அது சார்ந்து பல சர்ச்சைகள் பல நாட்களாகவே இருந்தது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவை இந்த அரச இல்லத்திலிருந்து வெளியேற்றியதன் பின்னர், அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றியதன் பின் தொடங்கிய இந்த வீடு பற்றி பேசப்பட்டு வந்தது. இது தொடர்பாக முறைப்பாடுகள் பல அளிக்கப்பட்டிருந்தது. விசாரணைகளையும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஆரம்பித்திருந்தார்கள். இப்போது மீண்டும் இது தொடர்பாக ஆதாரத்தோடு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலே இப்போது வழக்கொன்று தொடுக்கப்பட்டிருக்கிறதாம். குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு அவருடைய மனைவியுடைய பெயரிலே இப்போது இருக்கின்றது. இந்த கொழும்பு 5 டொரிங்டன் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற வீடு 400 மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான வீடு. 400 மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான வீடு. இந்த வீடு எப்படி மஹிந்த ராஜபக்சவுடைய கைக்கு வந்தது, மோசடியான முறையிலே பணம் எப்படி வந்தது என்ற அடிப்படையிலான விசாரணைகளை இப்போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு துரிதப்படுத்தி இருக்கின்றதாம். அத்தோடு முறைப்பாடை அளித்த அந்த சிவில் சமூக பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு வாக்குமூலம் பெற்றிருக்கின்றார்கள். அடுத்தடுத்த நாட்களிலே மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவிடமும் விசாரணைகள் இடம்பெறப் போகின்றது. ஒருவேளை அவர் நாளை திங்கட்கிழமை கைது செய்யப்படலாம் அல்லது அதன் பிற்பட்ட காலங்களில் அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படலாம்
என்ற செய்திகளும் இப்போது தீயாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. இது தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியாகவே இருக்கின்றது. காரணம், இந்த வீட்டை, அதாவது மஹிந்தவுக்கு வீடே இல்லை என்று சொல்லி வந்தார்கள் கொழும்பிலே. எனவே அவர் வீடு இல்லாமல் நடுத்தருவிலே நிற்கின்றார் என்றவுடன் பௌத்த தேரர்கள் எல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டு உடனடியாக தங்களுடைய கை காசை போட்டு மஹிந்தவுக்கு வீட்டை வாங்கி கொடுப்போம் என்றெல்லாம் தெரிந்திருந்தார்கள். ஒரு தமிழர் எல்லாம் மஹிந்தவுக்கு வீடு கொடுக்க தயாராக இருந்தார் என்றெல்லாம் செய்திகள் சிறிது நாட்களுக்கு முன்னர் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்போது மஹிந்தவுக்கு சொந்தமான வீடு ஒன்று இருக்கின்றது. ஆனால் இது மட்டுமல்லவாம், இன்னும் பல வீடுகள் இருக்கின்றது மஹிந்தவுக்கு சொந்தமான வீடு என்ற தகவல்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. எனவே இப்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் சிவில் சமூக பிரதிநிதிகள் குழு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவை நாடி மஹிந்த ராஜபக்ச 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்றது முதற்கொண்டு 2015ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதிக்குள்ளே அவருக்கு கீழே வேலை செய்த அதிகாரிகள் எல்லாம் இப்போதும் செல்வ செழிப்பாக இருக்கின்றார்களாம். அவர்கள் மஹிந்த ஜனாதிபதியாவதற்கு முன்னர் கொஞ்சம் வசதி குறைந்தவர்களாகவும் அவர்கள் நடுத்தர வர்க்கமாகவும் இருந்தவர்கள் இப்போது மிக பெரும் செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள். எனவே இது எப்படி அது சாத்தியப்பட்டது? மஹிந்த ஜனாதிபதியானதன் பின்னர் அவருக்கு கீழே இருந்த அத்தனை அதிகாரிகளும், அவர் நம்பிய அதிகாரிகள் எல்லோருமே செழிப்பாக இருக்கின்றார்கள் என்றால் இதில் ஏதோ ஒரு மோசடி இடம்பெற்றிருக்கின்றது, குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச உட்பட. எனவே இதை விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சிவில் சமூக பிரதிநிதிகள் குழு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த 2005 தொடக்கம் மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சி காலத்திலே அரசு அதிகாரிகளாகவும் மஹிந்த ராஜபக்சவுக்கு நம்பிக்கையாகவும் இருந்தவர்கள் பலர் செல்வ செழிப்போடு இருக்கின்றார்கள். இதிலே மிக முக்கியமான விடம், மஹிந்தவினுடைய பிரத்யேக, அதாவது மிக முக்கியமான பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுகின்றவரும் சிறிது நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரும் இந்த சட்டவிரோத சொத்துக்கள், அதாவது திடீர் பணக்காரனானது எப்படி என்ற அடிப்படையில் அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கூட இந்த மஹிந்த ராஜபக்சவின் காலத்திலே ஊடகத்துறை அமைச்சின் செயலாளரும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணையத்தினுடைய தலைவருமாக இருந்த அனுச பெல்பிட்ட கைது செய்யப்பட்டிருந்தார். இவரும் 46 மில்லியன்கள் வரையிலே சட்டவிரோதமான பணத்தை சேர்த்திருந்தாராம். அதாவது அந்த பணம் எப்படி வந்ததென்றே தெரியாது, ஆனால் பணம் வந்திருக்கின்றது. இது எப்படி என்ற ஒரு கேள்விதான் இப்போது முன்வைக்கப்பட்டு இந்த சிவில் சமூக பிரதிநிதிகள் குழுவினால் இப்போது மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலே அவருக்கு கீழே அதிகாரிகளாக இருந்த அத்தனை பேரையும் விசாரிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே மிக விரைவிலே பலருடைய ஊழல்கள் அல்லது பல பினாமிகள் வெளிவரப் போகின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். எங்களுடைய பகுதிகளின் வடக்கிலும் ஒரு சில பினாமிகள் இருந்தார்கள். அவர்களையும் விசாரித்தால் நிறைய விஷயங்கள் வெளியே வரும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த விசாரணைகள் இடம்பெறுமா அல்லது நாளை மறுதினமா மஹிந்தவின் மனைவி கைது செய்யப்படுவாரா என்பது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.